ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள சில பேர் எல்லாத்த பார்த்தாலும் பாவம் புண்ணியம் பார்க்குறது உண்டு. இப்படி நம்ம பாவம் புண்ணியம் பார்த்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம். அது ஹெல்ப் சின்னதாக இருக்கும், ஆனாலும் அது நம்ம தகுதிக்கு மீறினதாக இருக்கும். அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணாலும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பாவம் புண்ணியம் பார்த்தவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எனக்கு என்ன பண்ணின அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வார்த்தைகளினால் கேட்பாங்க. இதை கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி நீங்கள் பாவ புண்ணியம் பார்த்து அவங்க உங்கள்கிட்ட இப்படி இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் மனசு கஷ்டமாக இருக்குன்னா, இந்த இப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட பாவம் புண்ணியம் பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. வாழ்க்கையில் எல்லாரையும் தேடி தேடி போய் நீங்கள் அன்பை காணிக்காதீங்க. லாஸ்ட்டில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு லாஸ்ட்டில் என்ன செய்வீங்க, மனசு ஒடிஞ்சு போய் தான் இருப்பீங்க. அதே போல் கண்ணாடி மாதிரி இருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள்கிட்ட எப்படி அன்பு காணிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அன்பாக இருங்க. அன்பு காணிக்கலைன்னா நீங்களும் அதே மாதிரி நடந்துக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி எப்படி உங்களுக்கு பிரதிபலிக்குதோ உங்கள் முகத்தை, அதே மாதிரி நீங்களும் அவங்க எப்படி உங்ககிட்ட நடக்கிறாங்களோ அதன்படி நடங்க. இல்லை நான் ஓவராக நான் அவங்ககிட்ட அன்பு காணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் நின்னீங்கன்னா, நான் பாவம் பார்ப்பேன் புண்ணியம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில் ஏமாற்றப்படுது நீங்களாக தான் இருக்கும், ஏமாளியாக இருப்பீங்க. அதே போல் நேரத்தை உறிஞ்சக்கூடிய அட்டைப்பூச்சிகள் மாதிரி நம்மக்கிட்டே ஒட்டிக்கிட்டு எதுக்குமே பிரயோஜனமாக இருக்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் தள்ளியே வைங்க. அதே போல் நல்லா சிரித்து பேசுகிறவங்களும் நல்லவங்க கிடையாது, நல்ல கோபத்தில் இருக்கிறவங்களும் கெட்டவங்க கிடையாது. அன்பில் நல்ல சிரித்து அன்பாக பேசுகிறவங்க சிலவங்க போலித்தனமாகவும் இருப்பாங்க. அதே போல் கோபத்தில் சில உண்மையான பாசமும் கலந்துருக்கும். அதை நீங்கள் சிந்தித்து செயல்படணும். இங்கெல்லாம் சில பேர்கிட்ட நம்ம பாவம் புண்ணியம் பார்ப்போம்ல, அவனா அப்படி பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் பாவம் புண்ணியம் பார்க்குறவங்க அவங்கவுங்க கதையில் அவங்கவுங்க செயலில் கரெக்டாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் ஏமாற்றப்பட்டு சோர்வடைஞ்சு போய் இருப்பீங்க. இழப்பு என்றைக்குமே ஏதாவது ஒன்று காசோ பணமோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உயிர் மட்டும் இருந்தாலே போதுங்க. நம்ம உலகத்தில் எதை இழந்தோமோ அதை திருப்ப நம்ம சம்பாதிக்க பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை நினச்சி நம்ம என்ன செய்யணும்னா சிந்திக்கணும். சில விஷயங்களை நினச்சி சிரிக்கணும். இப்படி நம்ம சில விஷயங்களை நினச்சி சிரிக்கும் போதும் சில விஷயங்களை சிந்திக்கும் போதும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு வந்துடும். எதனால் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லி தோல்வியை வச்சு நீங்கள் சிந்திக்கும் போது நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதனால சில விஷயங்களை வச்சு நீங்கள் சிந்திக்கணும், சில விஷயங்களை சிரிக்கணும். அது கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதுங்க. தேவைப்படும் போது பேசுகிற அன்பு போலியான அன்பு. உண்மையான அன்பு நம்ம எந்த நேரம் எப்போ நம்ம பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரம் நம்மளுக்கு கால் பண்ணால் உடனே எடுத்து அவங்க பேசுவாங்க. இல்லைன்னா சிலவங்க என்னென்னா தனக்கு தேவைக்கு மட்டுமே சிலவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. இவங்ககிட்டலாம் இருந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே.